Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus important questions. Okay va? Question number 1. If x power y which is equal to e power x minus y, then prove that dy by dx is equal to log x by 1 plus log x whole square. Okay, நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினா givenஐயும் to proveஐயும் clear-ஆ எடுத்து எழுதிட்டோம். சரியா? இப்போ பாருங்க, x power y which is equal to e power x minus y. இதிலிருந்து தான் நம்ம வந்து இதை கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணணும். சரியா? இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க, வேரியபிள்ஸ்லாம் பவரில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடுமே வந்து லாக் எடுக்கணும். சரியா? டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? log x power y which is equal to log e power x minus y அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ லாகை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பவர் ரூல் தெரியும் இல்லையா? அப்போ இந்த பவரில் இருக்க y முன்னாடி வந்துடும் நமக்கு. அப்போ y இன்டூ லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். இங்கேயும் அதே மாதிரி இந்த பவரில் இருக்க x மைனஸ் ஒய்யும் முன்னாடி வந்துடும். அப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ லாக் இ அப்படின்னு ஆகிடும். சரியா? இதில் நமக்கு ஒன்று தெரியும், log e ஓட வேல்யூ என்னது? log e which is equal to 1. சரியாப்பா? அப்போ y into log x which is equal to x minus y அப்படின்னு கிடைச்சிரும். log e ஓட வேல்யூ வந்து நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ y எல்லாத்தையும் ஒரே சைடு அரேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்க, இங்கே y log x இருக்குது. ஓகேவா? இதில் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் ஒய்யை நான் இந்த சைடில் எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ எப்படி வரும்? இது மைனஸ் ஒய் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வரும்பொழுது ப்ளஸ் ஒய்யாக வந்துடும். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவாப்பா? இப்போ பாருங்கள், இதில் எத்தனை டேர்ம் இருக்குது? இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. ரெண்டு டேர்ம்லேயுமே ஒய் இருக்குது. ஸோ ஒய்யை வந்து நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோன்னா உடனே என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிப்போம் இல்லையா? அப்போது இந்த டேர்ம்லேருந்து ஒய் வெளில வந்துடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? லாக் எக்ஸ் இருக்கும், சென்டரில் ப்ளஸ் இருக்குது. y வெளில வந்துருச்சுன்னா இந்த டேர்ம்லேருந்து இங்கே 1 இருக்கும், which is equal to x. then y which is equal to இங்கே x இருக்கு. இந்த log x plus 1 வந்து இங்கே y ஓட எப்படி இருக்கு? மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. ஸோ இது அப்படியே இந்த சைடில் வரும்போது எப்படி வந்துடும்? நமக்கு டிவிஷனில் வந்துடும். சரியா? ஸோ பையில் எழுதிக்கிறோம். கிளியராக புரியுதா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? கொடுத்துருந்த அந்த ஈக்குவேஷனில் இருந்து நான் ஒய்யை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? எல்லாத்தையும் ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். சரியா? இனிதான் நம்ம என்ன பண்ணணும்? dy by dxஐ கண்டுபிடிக்கணும். சரியா? இதெல்லாம் கிளியராக புரியுதாப்பா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த y அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும்? dy by dx கிடைக்கும். சரியா? அப்போது dy by dxன்னு ஆகிடும் இல்லையா? y அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா dy by dx which is equal to, இங்கே பாருங்கள், இதில் இது வந்து u. சரியா? அண்ட் இவங்களை நம்ம வந்து vன்னு எடுத்தோம். நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, என்ன சொல்லுங்க? we know that u by v whole dash which is equal to, ஃபஸ்ட்டு டினாமினேட்டில் என்ன படிப்போம்? வியை ஸ்கொயர் பண்ணிப்போம். தென் மேலே ஒரு டைம் v எடுத்து எழுதுவோம். தென் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். மைனஸ் யூவை அப்படியே எழுதிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சரியா? u by v whole dash which is equal to v u dash minus u v dash by v square. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். கிளியராப்பா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். இதில் v இவங்க தான். v நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ log x + 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். சரியா? தென் வியை ஒரு டைம் எடுத்து மேலே எழுதணும். இப்போ log x + 1 எழுதியாச்சு. தென் என்ன பண்ணணும்? யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூ யார்? எக்ஸ். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1. இப்போ இங்கே என்ன வந்துடும்? 1 வந்துடும். சரியா? இன்டூ 1. சென்டரில் என்ன இருக்குது? ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. தென் யூ வி டேஷ், யூ வந்து எக்ஸு தான், அப்படியே எழுதியாச்சு. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். இப்போ பாருங்கள், இதானே வி, இதானே வி. ஸோ இந்த வியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 2 டேர்ம்ஸ் இருக்குது. சரியா? இதில் பாருங்கள், டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ்.
log x வித் ரெஸ்பெக்ட் டு x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 1/xன்னு கிடைக்கும். இன்னொரு டேர்ம் இருக்குல்ல, அது என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம். சரியா? ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 0. கிளியரா? அப்போ என்ன வரும் இங்கே சொல்லுங்கள்? log x ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாமே இன்டூவில் இருக்குது பாருங்கள். uv டேஷ், uவும் v டேஷும் இன்டூவில் இருக்குது. ஸோ x எழுதியாச்சு. தென் என்ன பண்ணுறோம்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது? 0. சரியாப்பா? கிளியராக புரியுது அது வரைக்கும்? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? விச் இஸ் ஈக்குவல் டு 1ஓட இந்த log x ப்ளஸ் 1 மல்டிப்ளை ஆகுது. இப்போ என்ன வரும் நமக்கு? log x ப்ளஸ் 1 தான் வரும். சரியா? இங்கே சென்டரில் மைனஸ் இருக்குது. இந்த டேர்ம் வந்து 0. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ x இன்ட்டு 1/x மட்டும்தான் இங்கே இருக்கும். சரியா? பை log x plus 1 whole square. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த xையும் இந்த xையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்னாகும்? log x plus 1 x கேன்சல் என்ன இருக்கும்? 0 இருக்கும்னு சொல்லக்கூடாது. சரியா? என்ன இருக்கும்? இங்கே சென்டரில் மைனஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். சரியா? பை log x plus 1 whole square. அகைன் நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ப்ளஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இப்போ சொல்லுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு log x பை log x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? dy by dx is equal to log x by 1 plus log x whole square. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? log x plus 1 whole square கிடைச்சிருக்கு. டினாமினேட்டர் மட்டும். சரியா? ஜஸ்ட் என்ன பண்ணணும்? ரீஅரேஞ்ச் பண்ணாலே என்ன ஆகிடும்? 1 plus log x whole square எழுதிக்கலாம். சரியா? நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுச்சா? therefore dy by dx which is equal to log x by 1 plus log x whole square. ஜஸ்ட் இது என்ன பண்ணியிருக்கேன்? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். அவ்வளோதான். சரியாப்பா? hence proved. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ இதே மாதிரி மாடலில் சில சம்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது பப்ளிக் எக்ஸாமில். சரியா? அதனால் இந்த சம்மை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?